இது என்னன்னு பார்த்துருவோம். இந்த தேர்தல் என்னவென்று பார்த்துக்கலாம். இந்த களத்தில் நாங்கள் இறங்குறோம், களக்கிறோம். தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை நரேந்திர மோடிஜி அவர்கள் தரங்களை பலப்படுத்த நாங்கள் செயல்படுவோம் என்று கூறி தாய் பாரதமே போற்றுக ஜெய். நான் எந்த கட்சியுடன் நான் ஒரு மெம்பரே கிடையாது, ஆனதும் இல்லை. அப்படி கேட்டாலும் இல்லைங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுடுவேன். ஆனால் முதல் முறையாக ஒரு கட்சிக்கு மெம்பராய் வேட்பாளராக நிற்கிறேன் என்றால் அது பாரத ஜனதா. அப்படி தீயா செயல்படுற ஒரு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு பிரமாதமாக செயல்படுறாருங்க. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன். எல்லாரும் பாக்குறாங்க என்ன பூத் கமிட்டிங்கிறாங்க, எல்லாமே சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. இப்ப பயம் வந்து விட்டது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஹிந்தி கட்சி அந்த கட்சி. என் மூச்சு பார்த்தா ஹிந்தி கட்சி மாதிரியா தெரியுது. எனக்கு ஏற்காமே ஏ கிசான் ரகுதாஸ் அது வரைக்கும் தான் தெரியும். நான் தமிழ் போடுங்க, அவர் பாருங்க பச்சை தமிழ் எங்களெல்லாம் பண்ண வேலைன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா இப்ப இங்க நாங்க எல்லாம் வந்த உடனே நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்தது. இப்ப என்ன பண்றாங்க, எல்லா துப்பாக்கி, நான் அண்ணாமலை அவர்கள் மாதிரி சொல்றேன், ஏன்னா அவர் போலீஸ்காரனால எல்லா துப்பாக்கியும் அவரை நோக்கி இப்ப பாதிப்பு எல்லாமே அண்ணாமலைங்கிறாங்க. இப்ப இங்க இருந்த எம்பி 10 வருஷமாக ஆக்சுவலா நீங்க காணவில்லைன்னு போஸ்டர் அடிக்கிறத விட்டோம், கண்டுபிடித்து விட்டோம். இந்த முறை வந்திருக்கிறார் வாக்கு சேகரிப்புக்கு புறக்கணிப்போம் என்றாங்க. ஏன்னா இப்பதான் வந்திருக்காங்க. ஆனா இப்ப எல்லாரும் அவரே வந்து பாராளுமன்றத்துல பேசப்போது அண்ணாமலை பத்தி தான் பேசியிருக்காரு. இந்த விருதுநகர் தொகுதியில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்கு, எதுவுமே பேசாமல் அண்ணாமலை அவர்களை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கிறார். நான் பார்த்தேன் அவர் என்னென்ன பேசியிருக்காருன்னு பாக்குறது. ஏசி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த வெயிலையும் மண்ணிலையும் உழைக்கிற உங்களை மாதிரி இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு தோழரும் இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர போறோம் என்று அவங்களுக்கு நாங்கள் காட்ட வேண்டும். என்ன ஓட்ச நான் மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் போல் சொல்கிறேன், 2 குழல் துப்பாக்கி மாதிரி ஓட் ஷேர் ஒன்று, வெற்றி ஒன்று. 39 சேர்ந்து பாண்டிச்சேரி உட்பட 40 வரட்டவே. ஏன் வரக்கூடாது? What is that to dream? A dream is to realize and make it. ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தவறல்ல, ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பது தான் சிறப்பு. நீங்கள் செயல்பட வேண்டும், எதையும் விடக்கூடாது. பெண்கள் அதிகமாக வருகிறார்கள் என்றால் பெண்கள் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, போங்க, ஒவ்வொரு பூத்துக்கும் போங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க. எனக்கு பிரச்சாரம் புதிதல்ல. இன்னைக்கு சொன்னார் அவரு பேசும்போது, எல்லா கிராமத்துக்கு வரணும். நான் வர ரெடிங்க. நான் எல்லாம் 8:09 பிரச்சாரம் பண்ண போது 3 மணிக்கு போய் எழுப்பி ஓட்டு கேட்டிருக்கேன். எழுப்பியிருக்கேன், அம்மா ஓட்டு போடுங்க. ஆனா இப்ப நான் சொல்றேன், நீங்க எங்க வேணாலும் கூப்பிடுங்க. ஆனா நேரத்தை வீணாக்காமல் எதையும் நீங்க பெருசா நினைக்காதீங்க. நாங்கெல்லாம் இப்படி இந்த 5 பேர் மாதிரிங்க எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆனா இப்படி சேர்ந்து பிடிச்சவங்க வெற்றி தானே. இந்த வெற்றி தான் எங்களுடைய இலக்கு. இந்த வெற்றி எங்களுக்கு வரணும். இது எனக்கு மட்டும் இல்லைங்க, நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வர வேண்டும். எல்லாரும் காமராஜர் அவர்கள் ஆட்சி வர வேண்டும் என்று மந்திரிச்சிங்க 10 வருஷமா. ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை? அதே காமராஜர் ஆட்சி தானே. ஏழை எளியவர்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, எல்லாருக்கும் எவ்வளவோ செய்யறாங்க. ஆனா இங்க அது தெரியாமல் பெரிய வேலை செய்துட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.